அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு முறை இளைஞன் ஒருவன் இதோ தான் முழுமையாக படித்தறிந்திருக்கிறான், முழுமையாக தான் ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆகவும், நான் நிறைய ஏஐ டூல்ஸ் பற்றி படிச்சிருக்கிறேன், எனக்கு நல்ல அறிவு இருக்குது, நான் இன்னும் அதிகமாக அறிவியல் நாலேஜ் எனக்கு அதிகமாக இருக்குது, நான் ஒரு பிரில்லியன்ட் என்றெல்லாம் தனக்குள்ளே சொல்லிக்கொள்கிறான். ஒரு முறை தன்னுடைய அம்மாவை வேகமாக பார்க்க செல்கிறான். அவங்க அம்மா உள்ள கிச்சனில் சமைச்சிட்டு இருக்காங்க. உள்ளே போன உடனேயே, அம்மா உங்களுக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்று சொல்லுகிறான். உடனே அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னப்பா சொல்லு, என்ன ஷாக்கிங் நியூஸ் என்று கேட்குறாங்க. உடனே இந்த இளைஞன் மீண்டுமாக தன்னுடைய அம்மாவை பார்த்து, இதோ தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களும் அறிவியல் அறிஞர்களும் விஞ்ஞானிகளும் கல்லறையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய எலும்புகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆக உம்முடைய நம்பிக்கை வீணற்று போயிற்று, இனிமேலாவது நம்பிக்கை இல்லாமல் இருங்கள் என்று இந்த விதத்திலே சான்றில்லாமல் உம்முடைய நம்பிக்கையை ஆழப்படுத்த வேண்டாம் என்று அந்த இளைஞன் மகன் அந்த அம்மாவை பார்த்து சொல்லுகிறான். அந்த அம்மா சமைச்சிட்டே இருக்காங்க, கிச்சனில் சமைச்சிட்டு இருந்தவங்க, நம்ம பக்தியான அம்மா திரும்பி கூட பார்க்கவில்லை, அப்படியே சமைத்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய பதில், உண்மைதான், ஒருவேளை கடவுள் தான் அவருடைய எலும்புகளை கல்லறையில் விட்டுட்டு போயிருப்பாரு, மனிதன் மீது நம்பிக்கை வேண்டுமா அல்லது கடவுள் மீது நம்பிக்கை வைக்க முடியுமா என்பதை சோதித்து பார்ப்பதற்காக ஒருவேளை கடவுளே அதை வைத்து சென்றிருக்கலாம் என்று திரும்பாமலே பதில் கூறுகிறாராம். இதுதான் அந்த தாயினுடைய ஆழ்ந்த விசுவாசமாக இருக்கிறது. இன்று அறிவியலும் விஞ்ஞானமும் வளர்ந்து கொண்டு வந்தாலும் பலரும் பல கட்டுக்கதைகளை கொண்டு வந்து ஆண்டவருடைய இதோ எலும்புகள் இங்கே கல்லறையில் இருக்கிறது, அவர் உயிர் தெழவில்லை என்று கூறினாலும் ஆண்டவரோடு வாழ்ந்தவர்கள், ஆண்டவருடைய குரலுக்கு செவிசாய்த்தவர்கள், ஆண்டவருடைய திருவுள்ளப்படி வாழக்கூடிய ஒவ்வொருவரும் யாரானாலும் எவரானாலும் ஆண்டவர் உண்மையிலே உயிர் தெழுந்து விட்டார் என்பதை மறுக்கவோ மறக்கவோ முடியாது. ஆம்பிரியமானவர்களே, இது விசுவாசத்தின் ஒரு பெருநாள். புனித லியோ அழகாக கூறுவார், திருநாட்களுக்கெல்லாம் திருநாள் என்று இது ஒரு மகிழ்ச்சியின் விழாவாக, எதிர்நோக்கின் விழாவாக கொண்டாட நாம் அழைக்கப்படுகின்றோம். பிரியமானவர்களே, ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக புனித வெள்ளிக்கிழமையிலே ஆண்டவரை நெருக்கமாக அறிந்திருந்த எத்தனை பேர் இருந்திருக்க முடியும்? விவிலியத்தினை அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஏறக்குறைய 100 பேருக்கும் குறைவாகத்தான் இருந்திருக்க முடியும். ஆனால் இன்று இந்த யூபிலி ஆண்டிலே 2025வது ஆண்டிலே இந்த நிலைமையிலே நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது நான் ஒரு இடத்திலே வாசித்தேன், இதோ ஆண்டவரை பற்றி, ஆண்டவர் மீது விசுவாசம் செலுத்தக்கூடிய விசுவாசிகள் ஏறக்குறைய 2.5 பில்லியனுக்கும் மேலாக மக்கள் எல்லா நிலப்பரப்புகளிலுமே, எல்லா கண்டங்களிலுமே, எல்லா நாடுகளிலுமே பரவி இருக்கிறார்கள், விசுவாசத்தை ஆழப்படுத்தி இருக்கிறார்கள் என்று இன்று பிரியமானவர்களை, அப்படிப்பட்ட விசுவாசத்தை நாம் கொண்டாட, அப்படிப்பட்ட அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு விழாவை கொண்டாட நாம் வந்திருக்கின்றோம். சாவுக்கே சாவு மணி அடித்த நன்னாள் தான் இந்த நாள். இனிமேல் உங்களுக்கு சாவு இராது, நிலை வாழ்வை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள், மீட்பு உங்களிடையே வந்து சேர்ந்து விட்டது என்று கூறக்கூடிய நல்ல நாள் தான் இந்த உயிர்ப்பு பெருவிழா. ஆயர் ஃபுல்டன் ஷீன் ஜெய்ஷீன் என்பவர் அழகாக சொல்லுவார், மரித்தவர்களுடைய எல்லா கல்லறைகளிலையும் பார்க்கும் பொழுது அவர்களுடைய பெயரும் அவர்கள் பிறந்த தேதி அவர்கள் இறந்த தேதி என்று குறித்து வைக்கப்படும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை, இந்த உலகத்திலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறையில் மட்டுமே கல்லறை திறந்திருக்கப்படும், வெளியிலே பொறித்து வைக்கப்பட்டிருக்கிறது, எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, இவன் இங்கே இல்லை என்று. ஆம் பிரியமானவர்களே, கல்லறை காலியாகிவிட்டது. இதுவே ஒரு அடையாளம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து விட்டார் என்பதனுடைய அடையாளம். காலியான கல்லறை நமக்கு சொல்லுவது, உன்னுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனையும் இன்று முதல் காலியாகி விட்டது. உன்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா யதார்த்தமான குழப்பங்களும் கண்ணீரும் கவலைகளும் சோகங்களும்
பொல்லாப்புகளும் அழிந்து விட்டன, காலியாகிவிட்டன. இதோ உயிர் தாண்டவர் தரக்கூடிய செய்தியும் அதுவாகத்தான் இருக்கக்கூடும். பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பங்களுக்காக நாம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக நம்முடைய பாவத்தின் கழுவாயாக இதோ மீண்டும் உயிர் தெளித்திருந்திருக்கிறார் நம்முடைய அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. 1 கொரிந்தியர் 15:14 நாம் வாசிக்கிறோம், கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றிய நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்க நம்பிக்கையும் பொருளற்றதாக இருக்கும் என்பதுதான். ஆண்டவர் உயிர் தெழப்படவில்லை என்றால் இதோ நாம் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை, இதோ ஒவ்வொரு நாளும் போதிக்கப்படக்கூடிய இறை வார்த்தையும் வீணாகிவிடும், பொருளற்றதாகிவிடும். ஆனால் ஆண்டவர் உண்மையிலே உயிர் தெழுந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இதோ இன்று இந்த உயிர்ப்பு பெருவிழா நமக்கு தரக்கூடிய செய்தி என்னவாக இருக்கும்? நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். பல்வேறு ஒவ்வொரு வருடங்களிலுமே நாம் இந்த ஆலயங்களிலே, பண்டிகை நேரங்களிலே, புனித வாரங்களிலே ஆண்டவருடைய உயிர்ப்பிலே வந்து செல்கின்றோம். ஆனால் அந்த உயிர்ப்பு பெருவிழாவை வெறுமனே ஒரு பண்டிகைக்காகவோ அல்லது கடமைகளை நிறைவேற்றுவதற்காகவோ சடங்குகளையும் சம்பிரதாயங்களை நிறைவேற்றுவதற்காக வருகிறோமா? அல்லது உண்மையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய விசுவாசத்தை ஆழப்படுத்துவதற்கு நாம் வருகின்றோமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அன்பை இன்னும் அதிகமாக ஆழப்படுத்துவதற்கு வருகின்றோமா? நாம் அனைவருமே சிந்தித்து பார்ப்போம். கண்களை மூடியவர்களாக என்னிடம் ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது சிந்தித்து பார்ப்போமா? அனைவருமே கண்களை மூடுவோமா? திருவெளிப்பாடு 2:4 ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு என்மேல் அன்பு முன்பதாக இருந்த அன்பு இல்லை, இப்போது குறைவுபட்டுள்ளது என்று. அனைவருமே கண்களை மூடி சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவருடைய அன்பு நம்மிலே நிலைத்திருக்கிறதா? அனைவரும் கண்களை திறந்து பார்ப்போம். இல்லத்திற்கு சென்றவர்களாக தயவு செய்து நீங்கள் உங்களுடைய விவிலியத்தை திறந்து பாருங்கள். திருவெளிப்பாடு 2:4 ஆண்டவர் சொல்லக்கூடிய அந்த அன்பு இதோ குறைந்திருக்கிறதா? நம் மீது அன்பு காண்பிப்பதை அதிகப்படுத்துவதற்காக மீண்டும் மீண்டுமாக நம்மிடம் வலம் வரக்கூடிய அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. 3 விதமான வாழ்வியல் பாடங்களை இந்த உயிர்ப்பு பெருவிழாவிலே நாம் எடுத்துச் சொல்லுவோம். இந்த உயிர்ப்பு பெருவிழா நமக்குள்ளே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். வெறுமனே இந்த விழாவிற்கு வந்து பாரம்பரியத்தை அல்லது கடமைகளை நிறைவேற்றுவதோடு முடிந்து விடக்கூடாது. இந்த விழா நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். 3 விதமான மாற்றங்களை, 3 விதமான வாழ்வியல் பாடங்களை நாம் அலசி பார்ப்போமா? முதலாவதாக விசுவாசத்தின் சாட்சிகளாக, பிரியமானவர்களை, விசுவாசத்தின் சாட்சிகளாக நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். இந்த புனித வாரத்திலே இதோ இந்த பேராலயத்திலே வந்து உங்களோடு இணைந்து ஜெபிப்பதற்கு உண்மையிலே நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அந்த சிலுவை பாதை நேரங்களிலும் இதோ அந்த இரவு நடு சாமத்திலுமே 12 மணி அந்த அளவிலும் கூட எவ்வளவு கூட்டம் பார்க்கும் பொழுது என்னுடைய விசுவாசத்தையும் நான் ஆழப்படுத்தி கொண்டே நம்முடைய பங்கு தந்தை அழகாக கூறினார், வானதூதர்களே இந்த கூட்டங்களை பார்த்து வியந்திருக்கக்கூடும் என்று. உண்மையாகவே நாம் வரக்கூடிய ஆலயத்திற்கு வரும் பொழுதெல்லாம் விசுவாசத்தை ஆழப்படுத்த வருகிறோமா அல்லது வெறுமனே கடமைகளை நிறைவேற்ற வந்திருக்கின்றோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று நாம் வாசித்த நற்செய்தி பகுதியிலேயே பார்க்கின்றோம், மகதல மரியாவும் மற்ற அவர்களோடு வந்த பெண்களும் இதோ நறுமணத்த பொருட்களை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். பாரம்பரியத்தை அல்லது அவர்கள் கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள். அவர்களிடமும் அந்த நம்பிக்கை இல்லை. ஆண்டவர் உயிர் தெழுவார் என்ற நம்பிக்கை இல்லாமல் இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. மற்ற சீடர்களிடமும் இதுதான். ஆனால் இதோ மற்ற நேரங்களிலே ஆண்டவர் பாடுபடக்கூடிய நேரங்களிலே கால்கள் எல்லாம் நடுங்கிக் கொண்டிருந்த பேதுருவும் மற்ற சீடர்களும்
உயிர்த்தெழுந்த ஆண்டவரை கண்ட உடனேயே அவர்களுக்கிடையே ஏற்பட்ட மாற்றத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. இறைவனை குறித்து போதிக்க ஆங்குமிங்குமாக புறப்படுவதை பார்க்க முடிகிறது. ஒரு விதமான சக்தியையும் வல்லமையையும் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பெற்றுக்கொள்வதாக பார்க்க முடிகிறது. நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உண்மையிலே நாம் இந்த பண்டிகைகளுக்கு, உண்மையிலே இந்த உயிர்ப்பு பெருவிழாவிற்கு நாம் வரும் பொழுது விசுவாசத்தை ஆழப்படுத்துகிறோமா? சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. முதலாவது, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உயிர்ப்பு பெருவிழா ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் விசுவாசத்தில் சாட்சிகளாக வாழ, விசுவாசத்தை ஆழப்படுத்த. இரண்டாவதாக பிரியமானவர்களே, உயிர்த்த ஆண்டவரின் உடனிருப்பை உணர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். உயிர்த்த ஆண்டவர் நமக்காக உயிர்த்தெழுந்திருக்கின்றார், நமக்காக மீண்டுமாக இந்த உலகத்திலே வந்திருக்கின்றார். இதுவே நம்முடைய விசுவாசம். நாம் அடையாளங்களிலே பார்க்கின்றோம். ஒன்று காலியான கல்லறை என்றால், மற்றொன்று உள்ளே சென்று பார்க்கும் பொழுது துணி அங்கே சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறது என்று. பாலஸ்தீன நாடுகளிலே குடும்பங்களிலே குடும்ப தலைவர்கள் உணவு மேஜையில் அருந்தும் பொழுது துணி வைக்கப்படும். அங்கே கைகளையும் வாயையும் துடைப்பதற்காக. உணவு அருந்தி முடித்து விட்டார்கள் என்றால் அதை மடக்கி வைப்பார்கள். மீண்டும் உணவருந்த வருகிறார்கள். ஒருவேளை உணவருந்தி கொண்டிருக்கும் பொழுது வெளியே யாராவது வந்திருக்கிறார்கள், அவர்களை பார்க்க வேண்டும் என்றால் துணியை அப்படியே சுற்றி வைத்துவிட்டு வெளியே சென்று மீண்டும் வருவார்கள். சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் மீண்டும் வருவார் என்ற அர்த்தம். மடக்கி வைத்து விட்டால் முடிந்து விட்டது என்ற அர்த்தம். இன்று இந்த கல்லறைக்கு உள்ளேயுமே துணி சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார் என்பதுதான். இதுதான் இந்த யூபிலி ஆண்டிலேயுமே நமக்கு தரக்கூடிய செய்தி. எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக ஆண்டவர் மீண்டும் வருவார் என்பதுதான் நம்முடைய எதிர்நோக்காக இருக்கிறது. அவருடைய உடனிருப்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டாமா? கடந்த 5 ஆண்டுகளாக நான் ஒரு பள்ளியிலே முதல்வராக பணியாற்றினேன். ஒரு அம்மா ஓடி வர்றாங்க என்ன பார்க்கறதுக்கு. ஃபாதர், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஃபாதர். சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன், 2 பேருமே நம்ம ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. பொண்ணு 7ஆம் கிளாஸ் தான் படிக்கிறா, பையன் 4ஆம் கிளாஸ் படிக்கிறான். அப்பா வெளியூரில் வேலை செய்கிறாங்க. ஆனால் இந்த பொண்ணு இப்போ கொஞ்ச நாள் நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் தூங்குவோம். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக தனி ரூமில் போய் தூங்க போகிறா. பயப்படுவா, எப்போவுமே தனியாக போகிறதுக்கு, இருட்டிலெல்லாம் பயப்படுவா. ஆனால் இன்றைக்கெல்லாம் தனியாக போய் தூங்குறதுக்கு தயாராகிறா. எனக்கு ஒரே கஷ்டமாக இருக்கு, ஏன் திடீர்னு இந்த மாதிரி தனியாக போய் தூங்க போகிறா அப்படின்னு பார்க்கும் பொழுது, இது புதுசாக ஒரு அக்கௌண்ட் தொடங்கியிருக்காளாம். SBI இல்லை, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இல்லை, இந்தியன் பேங்கில் இல்லை, சவுத் இந்தியா பேங்கில் இல்லை. அவள் தொடங்கியிருக்க அக்கௌண்ட் இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கா ஃபாதர். அதனால தான் தனியாக இப்போ தூங்க போயிருக்கிறா. அதுவும் ரூமில் போகிறது மட்டும் இல்லை, தாப்பா போடுறா. நைட் ஃபுல்லாக தனியாகவே தூங்குறா. பயமாக இருக்குது. இன்றைய நிலைமையும் இப்படித்தான் இருக்கிறது. பல மனிதர்களுடைய வாழ்க்கையிலே குடும்பமாக வாழுகிறோம். ஆனால் உண்மையாகவே நாம் ஒருவர் தொலைந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தொலைந்து போனவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். திருத்தந்தை அழகாக சொல்லுவார், இதோ நாம் தனியே அல்ல, குடும்பமாக திரு அவையாக நம்முடைய திருப்பயணத்தை எதிர்நோக்கோடு பயணிக்க வேண்டும் என்று. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வருகின்றார். விவிலியத்திலே பார்க்கின்றோம். யோவான் நற்செய்தியிலே 20:15 மகதலா மரியாவை பார்க்க ஆண்டவர் வருகிறார், ஆண்டவர் தோன்றுகிறார். ஆனால் மகதலா மரியா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தோட்டக்காரர் என்று எண்ணி விடுகிறார். ஆண்டவருடைய வார்த்தையை இன்னும் கேட்டவுடன் புரிந்து கொள்ளுகிறார் மெசியா என்று. ஆண்டவர் இதோ உயிர்த்தெழுந்து விட்டார் என்று நம்புகிறார். பாருங்கள், லூக்கா நற்செய்தி 24:13 முதல் 35 உள்ள இறைவார்த்தையை வாசிக்கும் பொழுது, எம்மாவு சீடர்கள் அவர்களுடைய பயணத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீண்டுமாக வருவதை பார்க்க முடிகிறது. ஆண்டவர் தோன்றும் பொழுது அவர்களால் இவர்தான் ஆண்டவர் என்று புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒரு வழிபோக்கர் என்று உணர்ந்து கொண்டார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து பிட்டு அவர்களோடு உணவருந்தும் பொழுதுதான் அவர்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்று. யோவான் நற்செய்தி 21:1 முதல் 14 வரை உள்ள இறைவார்த்தைகளை வாசிக்கின்றோம். திபேரியா கடல் அருகிலே சீடர்களிடை அவர்கள் தங்களுடைய பழைய வாழ்க்கையை தொடர்ந்து தொழிலுக்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து கேட்கிறார், பிள்ளைகளே, உங்களுக்கு மீன் ஒன்றும் படவில்லையா என்று. மீண்டுமாக சொல்லுகிறார், படகின் வலப்பக்கத்தில் வலையை வீசுங்கள், மீன்கள் மிகுதியாக படும் என்று. பேதுருவும் மற்ற சீடர்களும் புரிந்து கொண்டு விடுகிறார்கள்,
இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக உயிர் தெழுந்து விட்டார், நமக்காக வந்து விட்டார் என்று நம்மையும் தேடிக்கொண்டிருக்கிறார். தொலைந்திருக்கின்றோமே. இதோ பல்வேறு சமூக ஊடகங்களுக்கும் தேவையில்லாத தீய சிந்தனைகளுக்கும் பல செயலிகளுக்கும் நம்மையே துளைத்து ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காமல் தொலைந்து போனவர்களை உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேடி வருகிறார். நம்முடைய பதில் என்னவாக இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய உடனிருப்பை, உயிர்த்த ஆண்டவருடைய உடனிருப்பை உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். நம்மிடையே மாற்றம் ஏற்பட வேண்டும். இந்த உயிர்ப்பு பெருவிழா முதலாவதாக விசுவாசத்தின் சாட்சிகளாக, இரண்டாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்த ஆண்டவருடைய உடனிருப்பை நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய உள்ளத்திலே உணர்ந்தவர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவதாக பிரியமானவர்களே, சமாதானம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் லூக்கா நற்செய்தி 24:36 இன்னும் அதிகமாக பல நற்செய்தியிலும் நாம் வாசிக்கக்கூடும். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு சென்ற இடமெல்லாம் அவர் சொன்ன வார்த்தை, பீஸ் பி வித் யூ, உங்களிடம் சமாதானம் உண்டாவதாக, சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று அந்த அமைதியின் முத்தம் தருவதற்கு ஆண்டவர் தயாராக இருக்கின்றார். அந்த அமைதியை ஏற்றுக்கொண்டவர்களாக நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் வாழ வேண்டும் என்பதற்காக நமக்கு பாவ மன்னிப்பை தந்த அந்த அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அமைதியையும் சமாதானத்தையும் தருகின்றார். அந்த அமைதியையும் சமாதானத்தையும் ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்று நம்முடைய குடும்ப சூழல் எப்படி இருக்கிறது? கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய உறவு முறைகள், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய உறவு முறைகள், சகோதர சகோதரிகள் உடன் பிறந்தவர்கள் இடையே இருக்கக்கூடிய உறவு முறைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது பார்க்க முடிகிறது. ஒரு முறை ஒரு சகோதரன் தன்னுடைய தந்தை இறந்ததற்கு கூட இல்லத்திற்கு போக முடியவில்லை. மற்ற சகோதரன், மற்ற உடன்பிறப்போடு அவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய உறவுகளின் பிளவு நிலை, ஒருவரை ஒருவர் பேசுவதில்லை. ஆக அவனும் அவருடைய மனைவியும் குழந்தைகளும் நேரடியாக ஆலயத்திற்கும் கல்லறைக்கும் செல்லுகிறார்கள். இறந்து போன தந்தையை, பெற்றெடுத்த அந்த தந்தையை கூட இல்லத்திற்கு சென்று பார்க்கக்கூடிய நிலை இல்லாமல் இருக்கிறது. இன்று உறவுகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய பிளவுகள், பிரியமானவர்களை, உயிர்ப்பு பெருவிழா நம்மிடையே ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும். வெறுமனே இதோ நான் என்னுடைய கடமைகளை நிறைவேற்ற வந்திருக்கிறேன், ஆலயங்களிலே கூட்டமாக வந்துவிட்டு என்னுடைய இதோ கடமை நிறைவேறிவிட்டது, உயிர்ப்பு பெருவிழா நிறைவேறிவிட்டு விட்டது என்று இல்லத்திற்கு திரும்புவது அல்ல. இந்த உயிர்ப்பு பெருவிழா நமக்கு இடையே ஏற்படுத்தக்கூடிய முழுமையான மாற்றம், இந்த யூபிலி ஆண்டிலே நானும் என்னுடைய குடும்பமும் இணைந்து எதிர்நோக்கோடு ஆண்டவர் மீண்டும் வருவார் என்ற எண்ணத்தோடு, அன்போடு, பாசத்தோடு, அமைதியோடு, இறைவன் தரக்கூடிய சமாதானத்தோடு சாட்சிய விசுவாச சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காகவும், அந்த விசுவாசத்தை ஆழப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும், இன்னும் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையிலே உயிர்த்த ஆண்டவர் நம்முடைய உண்மையான உடனிருப்பை நம்மிடையே, நமக்கு உள்ளேயே, நம்முடைய குடும்பத்திலே தருகிறார் என்பதை உணர்ந்தவர்களாகவும் நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். ஆக பிறரை மன்னிக்க நாம் தயாராக இருக்கின்றோமா? சமாதானத்தை கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா? நம்முடைய குடும்பத்திலே இந்த உயிர் பெற்றிருக்க நாம் என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவர் இறந்து போனவர்களின் கடவுள் அல்ல, ஆண்டவர் உயிரோட்டம் உள்ள கடவுள். உயிரோட்டம் உள்ள கடவுள், உயிர்த்த ஆண்டவர் இன்னமும் நம்மிடையே பயணித்துக் கொண்டிருக்கிறார். இன்னமும் நம்முடைய வாழ்க்கையிலே தன்னுடைய முழுமையான உடனிருப்பை தந்து கொண்டிருக்கின்றார். நாம் என்ன செய்ய போகின்றோம்? 3 விதமான டி ஃபார்முலா நாம் பயன்படுத்திக் கொள்ளுவோம். முதலாவதாக டிவைன் டேபிள். நம்முடைய குடும்பங்களிலே இறைவனுக்கென்று நேரம் ஒதுக்குவதற்கும் குடும்பமாக இணைந்து ஜெபிப்பதற்கும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். பெரியவர்கள், தாய் தந்தையர்கள் அல்லது வயதானவர்கள் மட்டுமல்ல, குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை குடும்பமாக இணைந்து ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக டைனிங் டேபிள். அதற்காக வீட்டிலே டைனிங் டேபிள் இருக்கணும்னு அவசியம் இல்லை, மேஜை இருக்கணும்னு அவசியம் இல்லை. குடும்பமாக இணைந்து உண்கிறோமா? குடும்பமாக இணைந்து ஏதோ சமைச்சு வச்சிருக்கிற எடுத்து சாப்பிடுங்க, நல்ல பரிமாறி குடித்து குடும்பமாக இணைந்து ஒரு முறையாவது ஒரு நாளிலே இணைந்து நாம் உண்பதற்கு முயற்சி செய்கின்றோமா? மூன்றாவதாக டயலாக் டேபிள். ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குவதற்கு முன்பதாக குடும்பத்திலே தந்தை இல்லத்திற்கு வரும்போது இன்னைக்கு எப்படி இருந்துச்சு வேலை, அல்லது பணி செய்யக்கூடிய மற்ற இளைஞர்கள் அல்லது பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் இன்னைக்கு எப்படி இருந்துச்சு ஸ்கூலில், ஆசிரியர் இன்னைக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்க, உரையாடலை நடத்தும் பொழுது உண்மையாகவே நம்முடைய குடும்பத்தில் ஆண்டவருடைய உடனிருப்பு முழுமையாக தம்பும். உயிர்த்த ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பேணி காத்து தன்னுடைய முழுமையான